கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:20 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் ஏசாயா அம்மையலோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி பெற்றேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கோரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கோரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றம் என்றும் மாறிடாத நிம்மதியேன் கண்மலையே, நேற்றம் என்றும் மாறிடாத நிம்மதியேன் கண்மலையே. ஓராரா ரீராரா ரிப்பாரா ரீராரா ரிகாரா ரீராரா ரீராரா பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை. குரலோ கேக்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் துல்லுதையா. குரலோ கேக்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் துல்லுதையா. உராரா ரீராரா ரிப்பாரா ரிக்காரா ரீராரா 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 நன்மை பாரே நம்பிக்கையே நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி. நன்மை பாரே நம்பிக்கையே நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பெண் தொடர்ந்து தோளிலே நான் இருப்பேன். உம்மைத்தானே பெண் தொடர்ந்து தோளிலே நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்க பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்க பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே. உம்மைத்தானே பின்தொடர்ந்து தோளிலே நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து தோளிலே நான் இருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகத்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட். வருவோமா? 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 14:20 ஏசாயா. முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ அவர்களோடு அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெற்றதில்லை. சரி, இதுல நம்ம பார்க்கறது நீ, இங்கிலீஷ்ல யூ, கிரேக்க வார்த்தை ஈ, ஈ ஒய் இ, இ வாய் போட்டு மேல ஈ போட்டிருக்கேன். இ நீங்கிறதுக்கு இ வெளிப்படுத்துறது. இது எபிரேய வார்த்தை கிடையாது, இது கிரேக்க வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். 18வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்துதல் 18:20. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம், யூ, உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாய தீர்த்தார் என்று தூதன் சொன்னான். உங்கள் நிமித்தம் யூ அல்லது இ, அதாவது இது வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னு ஹியூ மீஸ், ஹியூ மீஸ் HU
மீஸ் M-I-E-S ஹியூமிஸ் H-U-M-E-I-S ஹியூமிஸ். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் செகண்ட் பர்சன்ல மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். 5:13 சீஷர்களை பார்த்து ஒரு கூட்டத்தார் சொல்றாரு, நீ அல்லது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? இந்த உப்புங்கிறதுக்கு என்ன விளக்கம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்டியூட் கிடையாது. சீனிக்கு சப்ஸ்டியூட் இருக்குது, வெள்ளம் இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது, கல்கண்டு இருக்குது, ஸ்வீட்டெக்ஸ் ஒன்று இருக்குது, எல்லா சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஆனால் உப்புக்கு சப்ஸ்டியூட் கிடையாது, நமக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. உப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசிங்கமான ஒரு கடல்ல இருந்து வருது. நம்ம ஒரு அவமானத்திலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். உப்பு ஒயிட் பியூரிட்டி, நம்மளை பரிசுத்தமாக ஆண்டவராக்குறார். அந்த உப்பு வெளியே வர்றதுக்கு ஒரு சன் லைட் தேவை, நீதியின் சூரியன் தேவை. நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் உப்பாக மாறுறதற்கு. உப்பு குடித்தால் தண்ணீர் உப்பு சாப்பிட்டே தண்ணி குடிக்கணும். ஒரு உங்களோட சேர்ந்துட்டார்னா அவங்க இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். உப்புக்கு வேல்யூ கம்மி. ஒரு படி எனக்கு ரேட்டு தெரியாது, ரொம்ப கம்மி விலை இருக்கு. கோல்டு ஒரு கிராம் விலை கூட. உங்களை கோல்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. சரி, ஒப்புங்கிறதுக்கு நீங்கள் ஆண்டவர் இந்த நீங்களை குறித்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. நீங்கள் பன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 5:27. 5:27. அவர் மனுஷகுமாரர் இருக்கும்படியினாலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்கள் செகண்ட் பர்சன். இல்ல, மூன்றாவது ஒரு வார்த்தை இருக்கு, அதையும் பார்ப்போம். அது அலிலோஸ். மூன்றாவது யூங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அலிலோஸ் LULOUS ALLE LOUS அலிலியோஸ். இது என்ன நம்ம பார்ப்போம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். 5:11. ஈலா வயதின் விதவைகளை அதில் சேர்த்துக் கொள்ளாதே, ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காம விவகாரம் போது விவாகம் பண்ணமானாகி. அந்த சேர்த்துக்கொள்ள இளம் விதவைகளை சேர்த்துக்கொள்ள அவர்கள் செகண்ட் பர்சன். சரி, ரெண்டாவது நாம பார்க்கிறோம் ஜாயிண்ட். ஜாயிண்ட்ங்கிறது என்னன்னா, முதல் வசனத்திலிருந்து உங்களுக்கு காட்டுறேன். எஸ்ஐயா 14:20. நீ அவர்களோட அடங்களோடங்கிறது ஜாயிண்ட். உன் தேசத்தை கருத்துப்பட்டாய், அவர்களோட அடக்கம். ஜாயிண்ட்ங்கிற ஒரு வார்த்தை. யூ வில் நாட் ஜாயின் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. யூ வில் நாட் ஜாயின் அவர்களோட. இதுக்கு கலாசோ இது கிரேக் வார்த்தை. கலாசோ KLLA கலாசோ. ஏஓ அப்படின்னு கலோ KLL கலோ ஜாயிண்ட். இது சரியான ஒரு வார்த்தைன்னா ஒட்டிக்கிறது. ஒட்டுக்கிறதுக்கு க்ளோ அல்லது சிமெண்ட் பண்றாங்களா, அதான் ஒட்டுக்கிறது ஜாயிண்ட். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்துல கெட்டகுமாரன் இருக்கான், நமக்கு தெரியும். அவன் எல்லாம் ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சு. ஒரு குடியானோடு ஒட்டி கொண்டான் இருக்குது பைபிள். ஒட்டி கொண்டான். க்ளோ காலியோ ஒட்டி கொண்டான். அதான் காலி. அதாவது வெக்கமானாலாம் அது கிடையாது, சாப்பாட்டுக்காக ஒட்டிக்கிறது. அப்போஸ்தலர்
5வது அதிகாரம் 13 வசனம், ஆண்டவர் சீஷர்கள் கையில் அற்புதத்தை செய்து வைக்கிறார். அற்புதத்தை செய்ய செய்ய மற்றவர்கள் அவர்களோட கூட சேர துணியவில்லை. காலோஸ் நாட், சேர துணியவில்லை. சரி, 3வதாக பரியல். நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. அடக்கம், பாரியல். பரியல்ங்கிறதுக்கு கொஞ்சம் நீளமான வார்த்தை. எக்டோ பாசோமோஸ், லாங் வேர்ட். எக்டோ பியாசோமோஸ், எக்டோ ENTA, FIA, PHIA, FIA, Somos, SMOS, Somos, ETA, FIA, Somos. நல்லா ஆசையா ரசிச்சு எழுதி உங்களுக்கு சொல்லுங்க. ETA, FIA, Somos, ENTA, PHIA, SMOS, எட்டமாஸ். ரைட், அடக்கம் பண்றது. இதுல ENN உள்ளே, எட்டோ என் உள்ள வைக்கிறது. டோஃபோஸ், TOPHOS க்கு டோம், கல்லறைக்கு உள்ள. மார்க் 14வது அதிகாரம் 8வது வசனத்துல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீ நாலாதாயிலத்தை உடைச்சி அதை அடக்கத்திற்கு எத்தமா செய்யும்போது யூதா சொல்றான், இதை விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ நோ, என்னுடைய அடக்கத்திற்காக, என்னுடைய எட்டோஃபியோமோசோஸுக்காக இவள் வைத்திருக்கிறாள். கரெக்ட் பண்றாரு. சரி, இதுல இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். அது டாஃபி. டாஃபி, டிஃபி, TAPHE, மேல வைக்கணும். டாஃபி, PHEIA நீட்டி வாசிக்கணும். டாஃபி வாசிப்போமா? இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்திய 27வது அதிகாரம் 7வது வசனத்துல குயவன் நிலம் அப்படின்னு, ரத்த நிலம். யூதாஸ் காரியத்து காட்டு கொடுத்த பணம் வச்சு அவங்க ஒரு இடத்த வாங்குறாங்க. அது எதற்காகனா அந்நியர்கள் அடக்கம் பண்றது. யூதர்களுக்கு வேற, அந்நியர்களுக்கு வேற. அந்நியர்கள் யாருன்னா புறஜாதியார்கள் அங்க வாழ்வாங்க, ஒரு அடிமை வாழ்வான். அப்ப அவங்கள இறந்தாங்கன்னா அதுக்கு ஒரு இடம். சரி, கடைசி ஒரு வார்த்தை பார்க்கிறோம். கொன்று போட்டாயே. கொன்று போட்டாயே, ஸ்லைன். ஸ்லைன்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப் கேட்டினியோ, அப்போ கேட்டினியோ, டு கில். அப்போ APO, கே, அப்போ கேட்டினியோ, அப்போ கேட்டினியோ, APO, கே, TEINO, அப்போ கேட்டினியோ, ஸ்லைன். கொன்று போட்டா ஏ. லூக்கா 11வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 11 49. ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலரையும் அவர்களை அனுப்புவேன். அவர்களில் சிலரை கொலை செய்து, ஸ்லைன் இங்கிலீஷ்ல, கிரேக்க வார்த்தையில அப்போ கேட்டினோசோ. அப்போஸ்தலர் 7:52 இன்னொரு வார்த்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:52. தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாதிருந்தார்கள், நீதிபர வருகை முன்னறித்தவர்களை கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளையே அவரை கொலை செய்ய பாதவர்கள். கொலை செய்யப்பட்ட இது ஒரு ஆக்ஷன். ரைட். இத ஒரு ஓமையாக பவுல் சொல்லுகிறார். ஓமை
எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமர் 7:11 பாவமானது என்னை கொலை செய்ய பார்த்தது. ஆவியின் கொலை, எப்படி ஆதாம் பாவம் செய்து கொலை செய்யப்பட்டானோ அதைத்தான் இங்க சொல்றாரு. சரி, இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அதை பார்த்து முடிக்க போகிறோம். ஸ்லைன் அல்லது கொலை செய்து அனிரியோ கடைசி ஒரு வார்த்தை வச்சுக்கோமா, ANAI அனிரியோ ஆர் இஓ அனிரியோ ANAIREO அனிரியோ. இது என்னென்ன பார்த்து படிக்க போயிடும். டு டேக் அவே. டு டேக் அவே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்தது வேற, இது சிமிலர் வேர்டு. மத்திய 2வது அதிகாரம் 16வது வசனத்துல டு டேக் அவே அதன் சகல எல்கைக்கும் உள்ள 2 வயது பிள்ளை எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்ங்கிறதுக்கு டேக் அவே ஒரு ஆர்டர் வருது. எல்லா பிள்ளைகளுடைய உயிரை எடுத்து அந்த ஆர்டர் வந்ததுக்கு இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, டு டேக் அவே. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள போய்க்கிறோம். இது இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை நான் எடுத்து உங்களுக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன வார்த்தை இங்கிலீஷ்ல இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா, the seed of the evil does not name forever. seed, சந்ததிக்கு seed. இந்த சந்ததி சீடுங்கிறது எப்படி வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். சீட் அப்படின்னா என்னன்றது முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 5வது வசனம். லேவியின் புத்திரர் ஆசாரியத்துவம் அடைந்தவர்களாய் ஆபிரகாமுடைய அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரி. ஆபிரகாம் அறை. ஆபிரகாம் அறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, இந்த லேவியர்கள்லாம் பிறகு வந்தவர்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. அப்ப ஆபிரகாமுடைய அறை டெஸ்டிஸ்குள்ள ஒரு சீடு இருந்துச்சு. அந்த சீடுக்கு பேர் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு வெளியே வந்தோம்னா அவருடைய சீடுல இருந்து 12 கோத்திரம் வந்துச்சு. அந்த லேவியத்தை பார்க்கணும். அந்த சீடத்தை நம்ம பார்க்கணும். சந்ததி, தீமை செய்ய சந்ததின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். The seed of evil thus shall not name forever. சரி, இதுதான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த தான் பேர் பெறுவதில்லைன்னு சொல்லி நம்ம தமிழ்ல இருக்கு. அது யார் அந்த சந்ததி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 13வது அதிகாரம் 15 நீங்க பார்க்கலாம். ஏசாயா 13:15. அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்தவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் சந்ததி சீடு. பாருங்க, குழந்தை வந்துச்சா. குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படுவார்கள். அவர்கள் வீடுகள் கொள்ளையடிக்கப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அப்ப இந்த மேதியருங்கிற ஒரு குற்றத்தார் வந்து சந்தேகம் வைக்கிறாங்க, அறுப்புண்டு ஆக்கிறாங்க. இது சீட், அது இனி வாழ முடியாது. 19வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன். சரி, 18 வாசிக்கிறேன். வில்லாலும் இளைஞர்களை சிதைத்து விடுவார்கள். அந்த இந்த இளைஞர்களுடைய டெஸ்டிஸ்ல இருந்தா அடுத்த சந்ததி வரும். ஆனா அவங்க அங்கேயே செத்து போயிடுவாங்க. கற்பத்தின் கனி அவர்கள் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண்கள் பிள்ளையை தப்படுவதில்லை. சின்ன பிள்ளை வளர்ந்துதான் சந்ததியாகணும், அதே கொண்டு ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருக்குள் பிரதமான மகிமை அந்த பாபிலோனானது தேவனால் சோதாம் குமார் போல கவிக்கும். இனி ஒருபோலும் அதில் தலைவர் அங்க யாரும் தங்க முடியாது, தலைவரே இருக்காது. ஸோ இந்த ஒரு சீடுங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்த்துட்டு, யோபு இதை இன்னும் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுப்பார். யோபு இதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 18வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 18-19. அவன் ஜனத்திற்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை,
பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டிலே மீதியா இருக்கிற ஒருவனும் இல்லை. புத்திரன் சன், பௌத்திரன் கிராண்ட் சன் யாரும் கிடையாது. எல்லாத்தையும் சொல்றாங்க வைப்போட் ஆக்கி விட்டுறாங்க. 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 18, 14. அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவிடத்திலே துரத்தும். அவனுக்கு ஒன்றும் இல்லாத போனதினாலே பயங்கரம் அவன் கூடாரத்தில் இருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்திலே தெளிக்கப்படும், அவன் மேல் இருக்கிற வேர்கள் அழிந்து போகும். அந்த வேருங்கிறது என்னன்னா சந்ததி, ரூட். எப்படி யோகோ இதை வேற ஆங்கிள் சொல்லித்தரோம். சரி, இதை இன்னும் நம்ம புரிந்து கொள்றதுக்கு சங்கீதம் எடுத்துக்கணும். 21வது அதிகாரம் 9வது வசனத்துல இந்த காரணம் தேவ கோபம், அண்டர்லைன் பண்ணிப்பாங்க, தேவ கோபம். உமது கோபத்தின் காலத்தினாலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர்கள், கர்த்தர் தமது கோபத்தினாலே அவர்களை அழிப்பார், அக்னி அவர்களை பட்சிக்கும், அவர்கள் கனி. பூமியில கனிங்கிறது என்னங்க? கர்ப்பத்தின் கனி. அவர்கள் சந்ததியை மனு புத்திரர்கள் இராதபடி ஒளிவிடும். இந்த சந்ததிங்கிறது கனிங்கிறது, கர்ப்பத்தின் கனிங்கிறது சந்ததி. கர்ப்பத்தின் கனிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். லூக்கா எடுத்துக்கோங்க. கர்ப்பத்தின் காணி லூக்கா 1வது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 1வது அதிகாரம் 42. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிரியர்கள் கர்ப்பத்தின் கனி ஆசிரியப்பட்ட. இந்த கனிங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான கான்செப்ட் பாருங்க. விளக்கப்பட்ட கனியை ஆதாம் எவ்வளவு புசித்தார்கள். இப்ப அதே ஒரு பேட்டர்ன், அதே கனிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 37வது அதிகாரம் 28வது வசனம். 37, 28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கன் சந்ததியோ அறுப்பட்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், என்றென்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். ஆப்போசிட். துன்மார்க்கனுடைய வேர் அழிக்கப்படும், சந்ததி அழிக்கப்படும், அவன் பேரை எல்லாம் ஆக்கிடுவார். ஆனா நீதிமானுக்கு ஆப்போசிட். தேவன், அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். சரி, சங்கீதம் 109, 13. 109, 13. அவன் சந்ததி நிர்மலமாக கடவது, 2ஆம் தலைமுறையிலே அவர்கள் பேர் அற்று போவதாக. 2ஆம் தலைமுறைக்கு மேல இருக்க முடியாது. என்னுடைய நெருங்கிய நண்பர் டாக்டர் புகழேந்தி பாண்டியன், எனக்கு அவர் ரொம்ப 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 பிடிக்கும். அவர் சொல்றாரு, சிஜி நாங்கள் ரெண்டு ஒரு 3 மாசம் வித்தியாசம், சிஜி இந்த ஊர்ல லேசா நீ போய் பாரு, எத்தனை தலைமுறை இல்லாம ஆகி போறது சொல்லி. எஃப்ஆர்எஸ் நம்பர் 1 ரிச். ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல ஆளே கிடையாது. வரிசையா காமிச்சுட்டே இருக்கான். விருதுநகர்ல எத்தனை ஆஸ்பத்திரி தலைமுறை இல்லாம ஆயிடுச்சு தெரியுமா? டாக்டர் சூரியந்தியமா அவங்களோட அடுத்த தலைமுறையே கிடையாது. வரிசையா சொல்லி சொல்லி சொல்லி. ஆனா உங்க ஆஸ்பத்திரி அப்படி இல்லடா. என் கண்களால நான் பாக்குறேன், உங்க அப்பா நல்லா இருந்தாரு, நீங்க அதை விட நல்லா இருந்தீங்க, அடுத்த தலைமுறை இந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது, வித்தியாசத்தை பாருங்கன்னு சொல்லி அவன் எனக்கு சொல்லி காட்டுறான். கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். இது இங்க பெருமை கிடையாது. 14வது வசனம் பாருங்க. 109. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது, அவன் தாயின் பாவம் நீங்கள் ஆகாமல் இருப்பதாக. சந்ததியில் உள்ள பாவம் அப்படி இருக்குது, அதனால ஆண்டவர் அதை அழிச்சு விட்டுறாரு. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 137, 8வது வசனம். பாபிலோன் குமாரத்தியே
பாழாக்கப்படுகிறவளே, நீ எங்களுக்கு செய்யப்படுவது உனக்கு பதில் செய்யப்படுவதாக பாக்கியம். நீ எங்களுக்கு செய்யப்படுகிறபடியே உனக்கு பதில் செய்யப்படுகிற பாக்கியம். பாபிலோன்கிற இறக்கமே இல்லாத ஆண்டோடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறாங்க, அடிமையாக கொண்டு போறாங்க, அநேகர் அங்கேயே கொல்றாங்க. அது குறிப்பாக ஜோசிபஸ் அப்படிங்கிறவர் அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவரெல்லாம் சரித்திர ஆசிரியர். அந்த பெருங்குலேட் லேடி எப்படி பிடிச்சுக்கிடுவாங்க, அந்த கத்தி வச்சு அந்த பெருங்குலேடி வயத்தை ஒரு வெட்டுவானுக்கு, கையை உள்ள விட்டு அந்த சிசுவை எடுத்து அந்த பொம்பளை முன்னாடியே ஓங்கி அடிப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு சாகும். இது அவங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். இப்ப ஒரு ஜெபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன், பதில் செய்கிறவன் பாக்கியவன். நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார்கள் மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இவ்வளவு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப இந்த வாசிச்ச வசனத்தை வாசிங்க, நல்லா உங்களுக்கு புரியும். கேட்டவங்களுக்கு தான் புரியும், கேட்காதவங்களுக்கு புரியாது. ஏசாயா 14வது அதிகாரம், நீ அவர்களோடு அடக்கம் பண்ண படுவதில்லை. சரி, நீ உன் தேசத்தை கெடுத்து போட்டாய், உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபொழுதும் பேர் பெறுவதில்லை. முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நானே உள்ள இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எங்களை வேறு குணத்தோடு பார்த்து ஆசீர்வதித்து எங்கள் சந்ததிகளை காண கிருபை பாராட்டுகிறீர் ஐயா. கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.